உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிர் ஊட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இன்னொரு மகானுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அவர் நம்முடைய உள்ளங்களிலே பதியும்படியாக பாடின பாடல்களையும் பார்க்க இருக்கிறோம். I heard the voice of Jesus say, வா பாவி இளைப்பாறவா. இந்த பாடல் உங்களுக்கு ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்தது. வா பாவி இளைப்பாறவா என்று ஆரம்பிக்கும் பாடலும், மயங்கும் தாசனை நாதா நீர் நடத்தும் என்று ஆரம்பிக்கும் பாடலும் இவரால் எழுதப்பட்ட பாடல்களிலே சிறந்தவைகள். அவருடைய பேனா அவரால் பயன்படுத்தப்படாமல் இருந்த நாளே கிடையாதாம். என்னுடைய பேனா எப்பொழுதும் எழுதி கொண்டே இருக்கும். என் கையிலே பார்த்தீர்களானால் அந்த காலத்திலே 2 பேனா வைத்திருப்பேன். நான் எழுதி கொண்டிருக்கும்போது அந்த பேனாவில் இங்கு காலி ஆயிடுச்சுன்னா அந்த தாட்டு போயிடுமே. ஆகவே இன்னொரு பேனாவில் வைத்திருப்பேன், அதை எழுதுவேன். அது எல்லாம் எழுதாவிட்டால் பென்சில் நன்றாய் சீவி வைத்திருப்பேன், அதில் எழுதுவேன். என்னுடைய நோட் புக்கை பார்த்தீர்களானால் அன்றைக்கு கூட ஒரு லெக்சருக்கு, ஒரு செமினாருக்கு நான் போயிருந்தேன். அது 76 77 அங்கே நான் ஓராண்டு காலம் படித்தபோது வந்த செமினாருக்கு என்னை அழைத்திருந்தார்கள். போயிருந்தேன். நான் மாணவனாக படித்து கொண்டிருந்த போது படித்தது. பிடி முடிக்கும்போது படிக்க போயிருந்தேன். அப்பொழுது எங்கள் மனைவியிட்ட காமித்த அந்த நோட்ஸை, இது என்னப்பா பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்குன்னாங்க. நோட்ஸ் எழுதினாலும் சரி, அவர்கள் சொல்லும் பொழுதே டிக்டேட் பண்ணது எழுதினாலும் சரி, என் மனதிலே கிரகித்து வைத்து எழுதி கொண்டே இருப்பேன். அது அழகாக எழுதுவேன். என்னுடைய பேனா எழுதி கொண்டே இருக்கும். சில பேர் அங்கே இங்கேலாம் பார்த்து கொண்டு, அப்படிலாம் இல்லை. நான் அவருடைய பேசுகிறதை காதிலே கேட்டுக்கொண்டு கையில் எழுதி கொண்டே இருப்பேன். அவர் முகத்தை பார்க்குறேனோ இல்லையோ, ஆனால் என் காதிலே அவருடைய சத்தம் கேட்கும், கை எழுதி கொண்டிருக்கும். அவர் பேர் டாக்டர் ஹொரோஷியஸ் போனர். அவர் ஸ்காட்லாந்து நாட்டிலே பிறந்தவர். இந்த ஸ்காட்லாந்து மக்கள் ரொம்ப ஞானிகள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து நாட்டிலேயே ஸ்காட்லாந்து ஒரு பெரிய ஞானிகள் மூளையுடைய மக்கள். அவர்களிலே கிறிஸ்தவர்கள் மிக பக்திமான்கள், ஞானிகள், சிறந்த ஞானிகள், படித்தவர்கள், மேல்பட்ட ஜாதி என்று நான் சொல்லுவேன். அவர்களை கடவுள் ஒரு விசேஷித்த மனுஷ பிறவியாக படைத்திருக்கிறார். என்னுடைய அருமை நண்பர் ஒருவர் செல்வின் ஹியூ, அவரும் ஒரு ஸ்காட்ச்மேன். என்னுடைய அருமை வயோதிப ஒரு மிஷனரி இருந்தார். அவர் பேர் வில்லியம் ஸ்மித், அவரும் ஒரு ஸ்காட்ச்மேன். எப்பொழுதும் அவர் வேலை செய்து கொண்டே திரிவார். அவர் 60 வயசு இருக்கும் பொழுது சீனாவிலே மிஷனரியாக வாழ்ந்து, அப்புறம் நாடு மிஷனரி ஊழியத்திற்கு அடைக்கப்பட்ட பிறகு வெளியேற்றப்பட்டார். அவர் இந்தியாவிலிருந்து அநேக வருஷங்கள் அதே மாதிரி ஊழியத்தை செய்தார். அப்புறம் நான் கனடா தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது அவரை நான் பார்க்க முடியவில்லை. ஆகவே ஃபோனில் பேசுவதற்காக எனக்கு கனெக்ஷன் கொடுத்தார்கள். பேசும்போது அவர் என்னை மறக்காமல் கேட்டார், யூ சுந்தர், யூ ஹாவ் கம் ஹியர், ஐ ஆம் ஸோ கிளாட் டு ஹாவ் யூ கம் என்று மிக மகிழ்ச்சியாக அவர் சத்து பேசினார். அப்பொழுது நான் கேட்டேன், அவர் முதியோர் இல்லத்திலே அவரை சேர்த்திருக்கிறார்கள், அவர் அங்கே இருக்கிறார், எப்பொழுது போவார் என்று தெரியாது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அதற்கப்புறம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் மரித்தார் என்று நான் கேள்விப்பட்டேன். வயது முதிர்ந்தவராக இந்த ஸ்காட்ச் பீப்புளெலாம் ரொம்ப லேசில் சாக மாட்டார்கள், அவர் வாழ்ந்துட்டார்கள். இவர் 1808 டிசம்பர் மாதம் 19 ஸ்காட்லாண்டில் எடின்பரோ இந்த இடத்துல பிறந்தார். எடின்பர்க் அல்லது எடின்பரோ என்று சொல்லுவார்கள்.
அந்நகரத்தில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் கல்வி கற்று அதே இடத்தில் உள்ள கலாசாலையிலே படித்து பட்டம் பெற்றார். யார்? இந்த ஹொரோஷியஸ் போனர். இவர் டாக்டராக இருக்கிறார் என்று போட்டிருக்கிறது. அது எப்படி என்று பார்ப்போம். அவருடைய தந்தை ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு வக்கீல். ஆனால் அவருடைய பாட்டனாரும் முற்பிதாக்களும் பரம்பரையாக திருச்சபையில் மேய்ப்பர்களாக இருந்தார்கள், பாஸ்டர்களாக இருந்தார்கள் வந்தவர்கள். அவருடைய தாய் பக்தியும் தூய்மையான வாழ்க்கையும் கடைபிடித்து வந்தார்கள். எனவே அவர்களுடைய பிள்ளைகள் ஜான், ஹொரோஷியஸ், அந்திரேயா ஆகியோர் கிறிஸ்தவ சன்மார்க்க நெறியிலே வளர்க்கப்பட்டு வந்தார்கள். இவருடைய பிள்ளைகளை தெய்வீக குடும்ப சன்மார்க்க நெறியில் வளர்ந்து வந்தார்கள். நான் அந்த பாடத்தை சன்மார்க்க நெறி என்கிற வார்த்தையை எத்திக்ஸ் அண்ட் மாரல், இது முதலையாக குடும்பத்திலேயே படித்து கொள்ள வேண்டிய மெய் பாடங்கள், உத்தம பாடங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இந்த சன்மார்க்க நெறியிலே வளர்க்காவிட்டால் அந்த பிள்ளைக்கு எப்படி பழகன்னு தெரியாது, சாப்பாட்டு பிள்ளையத்தை எங்கே வைக்கணும்னு தெரியாது, செருப்பை எங்கே கழட்டி வைக்கணும்னு தெரியாது, சட்டை அழுக்கானது எங்கே போடணும்னு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் பழகி கொடுக்கிறது சிறுபிள்ளையிலிருந்து பழகி கொடுத்தால்தான். எனக்கு நன்றாக தெரியும், சிறு பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறீர்களோ முதியவர்களாக வரைக்கும் அதை அவர் கடைபிடிப்பார்கள். கல்லூரியில் பயின்று வந்தபோது எடின்பரோ நகரத்திலே எளிய மக்கள் குடியிருக்கும் இடங்களுக்கு சென்று அவருடைய நலனுக்காக அவர் உழைத்து வருவது உண்டு. நான் பிலிப்பீனில் இருக்கும் பொழுது எங்களுடைய ஃபாரிஸ்ட் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் என்ற ஒரு பெரிய உலகத்திலேயே சிறந்த மிக ஹை பவர் உடைய ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன் இருந்தது. அந்த ஸ்டேஷனில் நான் கொஞ்ச நாள் உதவி செய்து உதைத்தேன். நான் அந்த ஸ்டேஷனிலிருந்து தமிழ் மக்களுக்கென்று கிழக்கு நாடுகளுக்கு ஒலிபரப்புக்கு நான் செய்தேன். ஒலிபரப்பில் நான் அங்கே ப்ராட்காஸ்ட் பண்ணினேன். அங்கே இருந்தபோது என்னுடைய சக ஊழியர்கள் என்னை அன்பாக வைத்து கொண்டார்கள். நான் அங்கே ஊழியம் செய்யத்தான் போனேன், அல்லாமல் அவர்களுக்கு அங்கே நான் வேலை செய்வதற்கு போகவில்லை. அவர்கள் என்னை அன்போடு பார்த்து கொண்டார்கள், என்னை ரொம்ப நேசிப்பார்கள். அவர்களிலே ஒரு பெண்மணி, அவர்கள் எடின்பரோவிலிருந்து வந்தவர்கள். யாரும் சொல்லுவார், நான் எடின்பர்க் என்று சொன்னேன். யூ ஆர் த ஒன்லி மேன் சேயிங் கரெக்ட்லி, ஆல் அதர்ஸ் எடின்பரோம்பாங்க. பரோ தான் இருக்குது, ஆனால் எடின்பர்க் என்று அவர்கள் சொல்லுவார்கள். என்னை ரொம்ப நேசித்த ஒரு அருமையான சகோதரி. அவர்கள் பேர் கிறிஸ்டீன், ஆனால் அவர்கள் கிறிஸ் என்று கூப்பிடுவார்கள். ஆம்பளையால் பேசுகிற மாதிரி ரொம்ப மரியாதையும் அன்பும் பக்தியும் நிறைந்த ஒரு பெண்மணி அவர்கள். நாங்கள் அங்கே இருந்த போதெல்லாம் என்னை அன்பாக கவனித்து கொண்டார்கள். கடவுளுடைய பணிக்கென்று அவர்கள் ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளைகளெல்லாம் குருவார பணி செய்ய வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார். குருத்துவ பணி ஆரம்பித்த போது லீத் என்னும் இடத்திலே பரிசுத்த யோவான் ஆலயத்தில் உதவி குருவாக இந்த ஹொரேஷியஸ் நியமிக்கப்பட்டார். இவர் சிறு பிள்ளைகள் மீது பற்றுதலுடையவர். எனவே ஞாயிறு பள்ளியை நடத்துவதில் மிகவும் ஆர்வம் காட்டினார். என்னுடைய மகன் கூட சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வதில் மிகுந்த அன்பும் பாசமும் உடையவர். அவருடைய சின்ன மாணவர்கள், போன மாதம் நான் அவரை சந்தித்தேன். அவர்களெல்லாம் கல்யாணம் செய்து பிள்ளை குட்டியோடு இருக்கிறார்கள். எங்கள் மகனும் பெரியவர் தான், இருந்தாலும் அவர் சின்ன குழந்தைகள் 4 வயசு 5 வயசு பிள்ளைகளுக்கு அவர் சண்டே ஸ்கூல் ரொம்ப அருமையாக நடத்துவார். இந்த போதகர் ஹொரேஷியஸும் அன்பாக நடத்துகிறவர். பாடல்களை சிறு பிள்ளைகளுக்கென்று அவர் எழுதி பாடி அபிநயம் காட்டி செய்வார். நான் அந்த மாதிரி நிறைய விபிஎஸ் காலங்களில் 1962 69 70 வரைக்கும் நான் விபிஎஸ் நடத்த பங்கு பெற்றேன். அப்பொழுது நான் எழுதின பாடல்கள் இன்னும் பாடுகிறார்கள். அது நான் தான் எழுதினேன் என்று யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட சிறந்த பாடல்களையும் சின்ன கோரஸ்களையும் எழுதினேன். அதை நடித்து காட்டுவேன். ஹிந்தியில் எழுதினேன். அன்பான பறவைகள், வனமரத்து பறவைகள் பாடுகின்றன, வனமரத்து பறவைகள் பாடுகின்றன, வனமரத்து பறவைகள் பாடுகின்றன என்று அருமையான பாடல்களை நான் அப்படி எழுதி
நடித்து காண்பித்தேன். ஜங்கிள் ஜாட் மே பக்ஷே கானே கேத்தே, ஹிந்தியில் கூட நான் பாடினேன். எழுதி பாடி அர்த்தங்களை கொடுத்தேன். சங்கீத ஞானமுள்ள நண்பர்களை கொண்டு அவர் இசையமைப்பார். 4 வருடங்களுக்கு பிறகு 1837ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் முழு குருவானவராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். கெல்சோ என்னும் இடத்தில் சபை குருவானவராக பணியாற்றினார். அப்பொழுது அந்த ஆலயத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் செய்த பிரசங்கத்தின் ஜெபத்தின் வல்லமை, அதன் அவசியத்தின் வலியுறுத்தலை பேசினார். வெகு சீக்கிரத்திலே தம்முடைய பக்தியினாலும் உழைப்பினாலும் சபை மக்களுடைய நன்மதிப்புக்கு பாத்திரனானார். சபையில் உள்ள சிறுவர் சிறுமிகள் அவர் பேரிலே பற்றுதல் உள்ளவர்கள் ஆனார்கள். சிறுவர் சிறுமிகள் அவர் மீது பற்றுதல் உள்ளானார்கள். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் அசம்பிளி ஸ்பீக்கர். அப்பொழுது நான் கதை தான் சொல்லுவேன். எதுவும் பிரசங்கமாலாம் செய்வது ரொம்ப ரேர். ஆனால் பிள்ளைகளை பார்த்தாலே எனக்கு ஒரு கதை சொல்லணும் போல் இருக்கும். பெரியவங்கிட்ட கூட மன்னிப்பு கேட்பேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ இஃப் ஐ டெல் அ ஸ்டோரி, வில் யூ பி ஹாப்பி? பிரசங்கத்தை காட்டிலும் ஐ வாண்ட் டு டெல் அ ஸ்டோரினா பெரிய ஆளு கூட கதை சொல்லுங்க தான் சொல்லுவாங்க. அப்படி நான் 32 வருஷம் ஒரு இடத்துல அந்த பள்ளிக்கூடத்தில் போய் வந்து அவர்களிடத்தில் பழகிற நிமித்தமாய் இந்த 32 வருஷத்தில் எவ்வளோ பேர் பெரியவங்களாக இருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் என்னை கண்டு இன்னும் மகிழ்ச்சியோடு சேருவார்கள். நான் எப்பொழுதும் என்னை கண்டு யாராவது இப்படி வணக்கம் போட்டாங்கன்னா, யூ மஸ்ட் பி ஃப்ரம் ஸ்கூல். எஸ் 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 எஸ். நேற்று கூட ஒரு இடத்துல நான் ஒரு திருமண ரிசப்ஷன் வரவேற்பு கூட்டம் நடந்த படுத்து போயிருந்தேன். அங்கே வந்த ஒரு நல்ல ஒரு டாக்டர், அவருடைய மனைவி, அவர்கள் எல்லாம் ஏறக்குறைய வயது முதிர்ந்தவர்களானவர்கள். அவர்கள் என்னை பார்த்து வணக்கம் தெரிவித்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் யாருன்னு சொல்லாதீங்க, நாங்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும் என்று. நான் இவர் எங்களுடைய மகள் தான் உங்களை குறித்து மேன்மையாய் சொல்லுவாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாய் நான் பெற்றோருக்கு அறிமுகமானவன். இவர் இப்படிப்பட்ட பக்தி உடையவராக பற்று உடையவர்களாக சிறு பிள்ளைகளை நேசித்தார். அவர் பேரிலே பற்றுடையவராக இருந்தார்கள். 6 வருடங்களுக்கு பின்பு 1848ஆம் ஆண்டு ஒரு சபையின் குருவின் மகளான லண்டி என்ற பெண்ணை அவர் மணந்து அவருடன் 40 வருடங்கள் வாழ்க்கையை நடத்தினார். அவர் இருந்த திருச்சபையிலே ஒரு பெண்ணை கல்யாணம் செய்தார். ஓய்வின்றி உழைப்பதும் மணிக்கணக்காக ஜெபம் செய்வதும் அவருடைய வழக்கம். அவருடைய வீட்டிலே வேலை செய்து வந்த வேலைக்காரி இதை கண்டு, பக்தியுள்ள எஜமான் இவ்வளவு நேரம் ஜெபம் செய்தால் ஜெபம் செய்யாமலே காலத்தை போக்கும் என்னுடைய கதி என்னவாகிறது என்று அங்கலாய்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேலையே செய்து கொண்டிருந்த அந்த வேலைக்காரி இவருடைய ஜெபத்தை பார்த்து தானும் அப்படி ஒரு வேலை செய்கிற ஜெபம் செய்கிற ஒரு வேலைக்காரி ஆக வேண்டும் என்று தன்னை ஒப்படைத்தாளாம். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டுக்காரர்களுக்கு கூட நீங்கள் ஒரு சவாலாய் வாழ வேண்டும், முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்று நான் கூட வலியுறுத்தப்படுகிறேன். சுமார் 30 ஆண்டுகள் எல்சோவிலே பணியாற்றிய பின்பு தாம் பிறந்து வளர்ந்த நகரான எடின்பரோவுக்கு மாற்றப்பட்டார். தமது 80வது வயது வரைக்கும் அவர் அந்த நகரத்திலே ஊழியம் செய்தார். அவருடைய முதுமை காலத்தில் அவருக்கு பல துன்பங்கள் நேர்ந்தன. பிள்ளைகளில் 5 பேர் இளவயதில் இறந்தார்கள். தான் மரிப்பதற்கு 5 வருடங்களுக்கு முன் அவருடைய மனைவியும் மறுமைக்குள் பிரவேசித்தார். அவரும் நோய்வாய்ப்பட்டார். தினசரி இரவில் குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளும் வீட்டிலுள்ள பணியாட்களும் அவருடைய படுக்கையை சுற்றி முழங்காலில் நின்று அவர் உருக்கமாய் உலக மக்கள் அனைவருக்காக ஜெபிப்பார். கடவுளிடம் தம்முடைய உள்ளத்தை ஊற்றி தம்முடைய குடும்பத்தாருக்கும் சபையில் உள்ள மக்களுக்கும் எளியோர் நோய்பட்டவர்களுக்கும் துன்பங்களை அனுபவிக்கிறவர்களுக்கும் கிறிஸ்துவை அறியாத மக்கள் என்று அனைவருக்கும் கடவுளிடம் மன்றாடி அவர் ஜெபிப்பது முழங்கால்களை ஊன்றி அதை கேட்கும் மக்களுக்கு பரவசமடைய செய்யும். இவ்வாறு மிக ஊக்கத்துடன் ஜெபித்த பின்பு தெரிவித்து கொள்ளாமல் மக்கள் இவ்வளவு துன்பங்களையும் சரீர வேதனைகளையும் உலகத்திலே அனுபவிக்கிறார்களே, நான் குறைவுள்ளவனாக போதுமான அளவில் அவர்களுக்காக கடவுளிடம் மன்றாடவில்லையே
என்று தம்முடைய கடைசி நாட்களிலே வருத்தத்துடன் கூறி வந்தார். 1889ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி தமது 81வது வயதில் எடின்பரோ நகரில் மரணமடைந்தார். யார்? டாக்டர் ஹொரேஷியஸ் போனர். இந்த பக்தன் எழுதிய பாமாலையில் 4 உள்ளன. வா பாவி இளைப்பாரவா என்று ஆரம்பிக்கும் பாட்டும், மயங்கும் தாசனை நீர் நடத்தும் என்று ஆரம்பிக்கும் பாடலும் கிறிஸ்தவ மக்களில் பெரும்பாலானவர்கள் அநேக முறை பாடும் பாடலாகும். இவர் எழுதிய பாடல்கள் கீழ்க்கண்ட 2ஐயும் பாமாலையிலே நாம் பார்க்கலாம். நல் மீட்பரே உம்மாலே என் பாரம் உம்மேல் என் பாரம் வைக்கிறேன், நல் மீட்பரே உம்மேலே என் பாரம் வைக்கிறேன் என்று ஆரம்பிக்கும் பாடல், நிரப்பும் என்னை துதியால் என்று ஆரம்பிக்கும் ஆங்கில பாடலும் இன்னும் நம்ம மத்தியில் இருக்கின்றன. அவைகள் இவ்வுலகம் உள்ளளவும் அநேகரை பரவசப்படுத்தி கிறிஸ்தவரிடம் அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பெரியமானவர்களே, டாக்டர் ஹொரேஷியஸ் போனர் என்பவரைப் போல நாமும் ஒரு சிறந்த போதகராக, அநேகருக்கு ஆசீர்வாதம் நிறைந்தவராக வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.